ஃபுல்லாகவே நொச்சி சில செடிப்பா, கருநொச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி. இதை வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். தலைவலி, தலைப்பாரம், அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிரும். கருநொச்சின்னு சொல்கிறோம்ல, இலை கொழுந்து பார்த்தீங்களா, கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதுலேருந்து அதுலேயே எலுமிச்சம்பழக்கண்டு மேலே இருக்கும் பாருங்கள். எலுமிச்சை இது நொச்சி. அடுத்தது செம்பருத்தி. இதுலேயே மாதுளங்கண்டு தான் இருக்குது. இதுலேயே இப்போ மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது செம்பருத்தி இருக்குது, இது மணி பிளான்ட்டு. இதுலேயே மாங்காய் கண்டு தான் விதை போட்டு சாப்பிட்டுட்டு போட்டது வந்து கண்டாக முளைச்சிருச்சு. சரிங்களா. இது ஒரு எலுமிச்சம்பழக்கண்டு. இது தென்னை மரம். நம்ம வீட்டை சுற்றி 4 செடி வளர்க்கும் போது நம்மளுக்கும் பயன்படுது. நல்ல காற்றும் கிடைக்கும். அதுலேருந்து பொருட்களையும் நம்ம தயார் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட்டும் உடம்புல கிடைக்கும். இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது நம்ம எதிர்ப்பு சக்திகளை நம்மளே கூட்டிக்கலாம். ஒவ்வொரு இலைத்தலைகள்லேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளே கூட்டிக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒவ்வொரு சின்ன செடியும் இருக்கும். கீழா நெல்லி, 2 பிரண்டை கண்டு ஊண்டி வச்சிங்கன்னா பிரண்டை உங்களுக்கு கிடச்சிரும். முடக்கத்தான் கீரை சும்மா வயல் ஓரங்களில் ஃபுல்லாக கிடக்கும். கரிசலாங்கண்ணி கிடக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடிகளையும் நம்மளுக்கு பயன்படுத்திக்கிற போது உடலில் பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்ம கூட்டிக்கலாம். சளி தொந்தரவான பிரச்சனைகள், எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு இந்த பிரண்டை, முடக்கத்தான் கீரை, அதில் சூப் வச்சு குடிக்கலாம். தொக்கு ஐட்டம் பண்ணி சாப்பிட்லாம், துவையல் பண்ணலாம், மாவில் கலந்து தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய நம்ம இயற்கையான பொருட்களை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொருட்களையே நம்ம பயன்படுத்தி, ஒரு முருங்கைக்கீரையிலேருந்து அதை நம்ம பொரியலாகவே பண்ணி சாப்பிட்டா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதை ஒரு தோசை மாவாக கலந்து மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஒரு மிக்சியில் தோசை மாவோட கலந்து தோசையை ஊற்றும் போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இயற்கையோடு இணைந்து வாழும்போது நம்மளுக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ப்பா. இறைவி ஹோம் ஃபுட்ஸ் நம்மளோட தயாரிப்புகளை வாங்கி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.